வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். பகுதி 12. ஃபிரோஸ் துக்ளக், கடைசி சுல்தான். யார் மீதாவது துளி சந்தேகமோ ஆத்திரமோ வந்தால் உடனடியாக அவருடைய தலையை சீவச் சொல்லி ஆணையிடுவதை வழக்கமாக கொண்டிருந்த முகமது பின் துக்ளக் கடைசி வரை ஒருவர் மீது மட்டும் மிகுந்த நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தார். அவர்தான் ஃபிரோஸ் துக்ளக், முகமது பின் துக்ளக்கின் ஒன்றுவிட்ட சகோதரர், சொந்த சித்தப்பா மகன். அதற்கேற்ப ஃபிரோஸ் துக்ளக்கும் சற்றும் பதவி மீது ஆசைப்படாமல், எந்த நிர்பந்தத்திலும் கட்சி மாறாமல், என் பணி அண்ணன் முகமது பின் துக்ளக்கு பணி செய்து கிடப்பதே என்று விசுவாசமாக பணியாற்றி வந்தார். முகமது பின் துக்ளக் நன்றி மறக்கல. இறப்பதற்கு முன்னாடி ஃபிரோஸ் துக்ளக்கை சைகையால் அருகில் அழைச்சார். அவர் கரத்தை அன்போடு பிடிச்சு படுக்கையை சுற்றி நின்ற அமைச்சர்களிடம், எனக்கு பிறகு ஃபிரோஸ் தான் ஆட்சிக்கு வரணும் என்று சொல்லிட்டு கண்களை மூடினார். ஃபிரோஸ் துக்ளக் 45 வயதை கடந்த நிலையில் திடீரென்று அவருக்கு ராஜயோகம் வந்து சேர்ந்தது. திகைத்து போனார் ஃபிரோஸ். அவருக்கு மன்னராதில் உண்மையிலேயே விருப்பம் இல்லை. என் மீது வைத்த அன்பின் காரணமாக மன்னர் எதையோ சொல்லிட்டார் என்று கழற்றிக்கொள்ள பார்த்த அவரை பிரபுக்கள் வற்புறுத்தி வாரிசாக பொறுப்பேற்க வைத்தார்கள். இதெல்லாம் நிகழ்ந்தது டெல்லிக்கு மிக தொலைவில், சிந்து மாகாணத்தில் யுத்த களத்தில். முகமது பின் துக்ளக் இறந்த செய்தியும் ஃபிரோஸ் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியும் டெல்லிக்கு போய் சேர அங்கே திடீரென்று ஒரு குட்டி சோதனை கிளம்பியது. மறைந்த முகமது பின் துக்ளக்கின் உறவினரான ख्वाजा ஜஹான் என்பவர் தன் 90வது வயதில் சும்மா இருக்காம ஒரு 6 வயது பையனை முகமது பின் துக்ளக்கின் மகன் என்று அறிவித்து அரியணையில் அமர்த்தினார். சிந்து நதிக்கரையில் மங்கோலியர்களை சமாளித்து கொண்டிருந்த ஃபிரோஸ் துக்ளக் உடனே டெல்லிக்கு திரும்ப முடியாத நிலை. அப்போதைக்கு எதிரிகளை சமாளித்து துரத்திட்டு டெல்லியை நோக்கி கிளம்பினார் ஃபிரோஸ். பாதி வழியில் தூதுவரங்கள்லாம் வந்து துக்ளக்கை எதிர்பார்க்கொண்டு புதிய சுல்தான் டெல்லியில் பதவியேற்று விட்டார் என்றும், ஆகவே ஃபிரோஸ் துக்ளக் டெல்லிக்கு வந்து சேர்ந்த கையோடு தன் வணக்கங்களை அவருக்கு தெரிவிக்கணும்னு சொல்ல, சரி போகட்டும் என்று அப்போது கூட ஃபிரோஸ் பொறுப்பிலிருந்து கழன்று கொள்ள பார்த்ததாக கேள்வி. ஆனால் ஆலோசகர்கள் விடலை. மறைந்த சுல்தானுக்கு வாரிசெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ख्वाजा ஜஹான் என்ற கிழம் செய்த செட்டப் என்று ஃபிரோஸுக்கு எடுத்து சொன்னார்கள். வழிக்கு வந்த ஃபிரோஸ் துக்ளக் ஒரு வழியாக பெரும் படையுடன் டெல்லி எல்லையில் நுழைய, தலைநகரத்து மக்களும் அரண்மனையில் இருந்த பிரபுக்களும் கூடி நின்று கரவொலியுடன் ஃபிரோஸ் துக்ளக்கை கோலாகலமாக வரவேற்றனர். பயந்து போன முதியவர் ख्वाजा ஜஹான் என்ன ஏது என்று புரியாமல் அரியணையில் அமர்ந்திருந்த சிறுவனை கீழே இறக்கிவிட்டு குதிரையிலிருந்து குதித்து கம்பீரமாக அரண்மனைக்குள் நுழைந்த ஃபிரோஸ் காலடியில் தன் தலைப்பாகையை வைத்து மண்டியிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டார். 90 வயது கிழவருக்கு என்னத்தான் தண்டனையை கொடுத்து தொலைப்பது என்று நினைத்தாரோ என்னவோ, பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கினார் ஃபிரோஸ் துக்ளக். உண்மையில் சில நாட்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து வைக்கப்பட்ட அந்த சிறுவன் அந்த புறத்தில் இருந்த ஒரு ராணிக்கும் முகமது பின் துக்ளக்குக்கும் பிறந்த நியாயமான வாரிசு தான் என்று துக்ளக் காலத்தில் வாழ்ந்த சில சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருப்பினும் திடீரென்று குழந்தையெல்லாம் பட்டத்தில் அமர்த்தும் விளையாட்டெல்லாம் இனி வேண்டாம் என்று பெரியவர்கள் முடிவு எடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கிய ஃபிரோஸ் துக்ளக் அவரை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லி வெளியூருக்கு சில வீரர்கள் துணையோடு அனுப்பி வைத்தார். போற வழியில் முதியவரை தீர்த்து கட்டினார்கள் அவர் கூட சென்றவருங்க. ஃபிரோஸ் ரகசியமாக அந்த வீரர்களிடம் கண் சிமிட்டு அனுப்பினாரா இல்லையா என்பது பற்றி தகவல் இல்லை. செப்டம்பர் 14 கிபி 1351 ஜொலிக்கும் வைர வடிவங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் சுல்தான் ஃபிரோஸ் கானோட தலையில் ஏறினது. பழைய டெல்லி சுல்தான்களின் வீரம், சாமர்த்தியம், போர்த்திரம், வஞ்சகம், ராஜதந்திரம், கொலைவெறி எதுவும் ஃபிரோஸ் துக்ளக்கிடம் இல்லை. இருப்பினும் இந்த சுல்தான் டெல்லியில் அமர்ந்து ஆண்டது 37 ஆண்டுகள். பல மன்னர்கள் ஆட்சியில் சாம்ராஜ்யத்தை மேலும் மேலும் விஸ்தரிப்பதுண்டு. ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அது குறுக்கிக்கிட்டே போச்சு. டெல்லியோட பிடியிலேருந்து இந்தியாவோட தெற்கு பகுதி அடியோட கழண்டுக்குச்சு. அதை பற்றி ஃபிரோஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்த ஷாம்சுதீன் இலியாஸ் கிழக்கு வங்கத்தையும் கைப்பற்றி தன்னை சுல்தானாக அறிவித்து கொண்டார். இதை சும்மா விடக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், வேண்டா வெறுப்பா 70,000 குதிரை வீரர்களை கூட்டிக்கிட்டு படையோட கிளம்பினார். 1353ஆம் ஆண்டில் கடைசியில் நடந்த இந்த வங்காள போரில் ஷாம்சுதீன் தோற்று திரும்பி ஓடி கோட்டைக்குள்ளே பதுங்கி கொண்டார். கோட்டையை உடைச்சிட்டு முன்னேறி இருந்தால் வங்காளம் ஃபிரோஸ் காலடியில் இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு மனதை மாற்றிக்கிட்டு போரில் வெற்றி பெற்றாகிவிட்டது, டெல்லி திரும்பலாம் என்று கூறி திரும்ப பார்த்தார். பிரதம தளபதியான தார்தார் கான், இப்படி ஒரு வாய்ப்பை கோட்டை விடுறீங்களே, வெறுத்து போய் துணிச்சலோடு உறக்கவே கேட்டதாக தகவல். ஆனால் ஃபிரோஸ் துக்ளக் டெல்லி திரும்புவதில் பிடிவாதமாக இருந்தார். ஃபிரோஸ் துக்ளக்கின் ஆஸ்தான அரசியல் குறிப்பெழுத்தாளரான சிராஜ் அபீப் என்பவர் ஷாம்சுதீன் இலியாஸ் தோற்றவுடன் கோட்டைக்குள்ளேருந்து பெண்களும் குழந்தைங்களும் குரல் எடுத்து கதறினாங்க. அதை வெளியிலேருந்து ஃபிரோஸ் துக்ளக் காதில் விழுந்துருச்சு. சற்று மனக்கலக்கம் அடைந்து விட்டார் சுல்தான்.
கோட்டைக்குள் டெல்லி படை புகுந்துவிட்டால் பிறகு வீரர்களை கட்டுப்படுத்த முடியாது, புகுந்து விளையாடி விடுவார்கள் என்பது ஃபிரோஸுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு தர்ம சங்கடத்துடன் விருப்பமில்லாமலும் படைக்கு தலைமை வகித்தால் எப்படி சாம்ராஜ்யம் குறுகாமல் போகும்? 6 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஃபிரோஸ் துக்ளக் வங்காளத்தை நோக்கி படையெடுக்க வேண்டியது. ஷாம்சுதீன் இலியாஸ் இறந்த பிறகு பதவிக்கு வந்திருந்த அவருடைய மகன் சிக்கந்தர் ஷா தந்தையை விட அதிகமாக அவருடைய எல்லையை விஸ்தரிக்கப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு பிரச்சனை எழுப்பினார். டெல்லி படையோடு நேருக்கு நேர் எதிர்த்து வெல்ல முடியாது, ஆகவே முழு கவனத்தையும் தற்காப்பு நடவடிக்கையில் செலுத்துவோம் என்று முடிவெடுத்திருந்த சிக்கந்தர் ஷா தன் கோட்டையிலிருந்து வெளியே வரவே இல்லை. தொடர்ந்து சில மாதங்கள் முற்றுகையிட்டு ஃபிரோஸ் துக்ளக் படையால் கோட்டையை கைப்பற்றவே முடியல. அப்போ அவரை நுழைய விடாமல் டெல்லி வீரர்கள் மீது வங்காள வீரர்கள் தொடர்ந்து அம்புகளை ஈட்டிகளை ஆவேசமாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கந்தர் ஷா புன்முறுவலுடன் எதிர்பார்த்ததைப் போல இயற்கையும் அவர் துணைக்கு வந்து சேர்ந்தது. திடீர்னு ஆரம்பித்தது அசுரத்தனமான புயல். பிறகு பயங்கர மழை வீசி பாய்ந்தது. இன்றைக்கும் வங்காளத்தில் மழை வெள்ளம் என்று ஆரம்பித்தால் அது பற்றி சொல்லவே தேவையில்லை அல்லவா? விளைவாக டெல்லி படை சேற்றிலும் இடுப்பளவு நீரிலும் தட்டு தடுமாறி பின்வாங்க நேர்ந்தது. டெல்லிக்கு தோல்வியோடு திரும்ப வேண்டாம் என்று முடிவு கட்டிய ஃபிரோஸ் துக்ளக் சுதாரித்து ஒரிசா நோக்கி படையை திருப்பினார். ஒரிசாவை ஆண்டு வந்த இந்து அரசருக்கு அவ்வளவா போர் புரிந்து பழக்கம்ல. எனவே தெலுங்கானாவுக்கு அவர் தப்பியோட டெல்லி வீரர்கள் அத்தனை கோபமும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் மீது திரும்பியது. கோயில் நாசமாக்கப்பட்டது. பிறகு அமைதியடைந்த ஃபிரோஸ் துக்ளக் ஒரிசா காடுகளில் வேட்டையாடி சில நாட்கள் பொழுதுபோக்கினார். அங்கே டெல்லிக்கு கொண்டு செல்வதற்காக 30 யானைகளை வளைத்து பிடிக்கப்பட்டன. தப்பியோட பார்த்த 2 யானைகளை சக வீரர்கள் கொல்ல வேண்டி வந்தது. ஃபிரோஸ் துக்ளக் தலைநகரை விட்டு கிளம்பி 3 ஆண்டுகள் ஆகியும் அங்கே சுல்தானுக்கு எதிராக சதி திட்டம் எதுவும் கிளம்பலையா என்று இதுவரை படித்து அரசு வழிமுறைகளில் பழக்கப்பட்டு விட்ட வாசகர்கள் வியக்கலாம். முகமது பின் துக்ளக்கு ஃபிரோஸ் துக்ளக் ஆலோசகராக அமைந்தது போல ஃபிரோஸுக்கு கான்ஜஹான் மக்ஃபூல் என்ற திறமையான விசுவாசமான அமைச்சர் வாய்த்திருந்தார். இவர் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு இந்து. பிற்பாடு ஃபிரோஸுக்காக மதம் மாறியவர். இவர் கையில் டெல்லி நிர்வாகம் கட்டுக்கோப்பாக இருந்தது. ஃபிரோஸ் செய்த அதிர்ஷ்டம்தான் இது. ஆனால் இந்த அமைச்சருக்கு ஒரு வீக்னஸ் மட்டும் இருக்குது. அது என்னென்னா அழகான பெண்களை சேகரிப்பது. அமைச்சரோட பிரத்யேக அந்தப்புறத்தில் பல்வேறு நாடுகள் மற்றும் இந்திய மாநிலங்களை சேர்ந்த 2000 அழகிகள் இருந்தனர். மனிதர் நிர்வாகத்தையும் திறமையாக கவனிச்சுட்டு இத்தனை பெண்களையும் எப்படி முறை போட்டு சமாளித்தார் என்பது பற்றி சரித்திர குறிப்புகள் எதுவும் இல்லை. சுகமான அமைச்சரை விட்டுட்டு சுல்தானுக்கு வரலாம். டெல்லிக்கு வடக்கே காஷ்மீர் அருகே காங்க்ரா பிரதேசத்தில் நாகர்கோட் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் ஒரு இந்து மன்னர். கொஞ்ச காலமாகவே அவர் தன்னிச்சையாக நடந்து கொண்டு டெல்லி மேலாட்சியை அலட்சியப்படுத்தியதால் அவருக்கு வழி கொண்டு வரதுக்காக ஃபிரோஸ் துக்ளக் ஒரு படையோடு கிளம்பி வேண்டி வந்தது. இமயமலை சாரல தொடர்ந்து 6 மாதங்கள் இந்து மன்னரின் கோட்டை டெல்லி படையின் முற்றுகைக்கு உள்ளானது. கடும் பனியிலும் ஐஸ்கட்டி மழையிலும் ஃபிரோஸ் படை வீரர்கள் மிகவும் சிறப்பப்பட்டு போனார்கள். இருப்பினும் ஃபிரோஸ் துக்ளக் இந்த முறை பின்வாங்காமல் உறுதியோடு நிற்க கடைசியில் கோட்டைக்குள் உணவுப் பொருள் சப்ளை குறைந்து போக இந்து மன்னர் தோற்று போனதாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து டெல்லிக்கு சமர்த்தாக கப்பம் கட்டி அடக்கமாக நடந்து கொள்ளும்படி புத்திமதி சொல்லிட்டு அந்த மன்னரை மன்னித்து அனுப்பினார் ஃபிரோஸ் துக்ளக். சில மன்னர்களை போல தேவையில்லாத கொலவெறியை எடுத்துக்கிட்டு இந்துவாக இருந்தால் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி காட்டியதில்லை அவர். ஃபிரோஸ் துக்ளக் என்று பல ஆசிரியர்கள் பாராட்டுகிறார்கள். அதே சமயம் மத விஷயங்களில் மிகவும் தீவிரம் காட்டினார் இந்த சுல்தான். பல இந்து கோயில்கள் இவர் ஆட்சியில் தான் உடைக்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்து மன்னரை மன்னிச்சாலும் நாகர்கோட்டில் இருந்த ஜுவாலாமுகி ஆலயத்தை மன்னிக்கல ஃபிரோஸ் துக்ளக். அந்த கோயிலுக்கு சுவையான ஒரு பின்னணி உண்டு. அந்த கோயில் இருப்பது கிமு 327 இந்தியாவுக்கு படையெடுத்து கிரேக்க மன்னர் அலெக்சாண்டரின் மனைவி நௌஷாபாவின் உருவ சிலைதான் என்றும், அலெக்சாந்தர் விட்டுட்டு போன அந்த சிலைதான் பிற்பாடு ஜுவாலாமுகி என்று இந்த பெயரில் வழிபட்டப்பட்டது என்றும் ஒரு வரலாற்று குறிப்பு தெரிவிக்கிறது. டெல்லி படையிடம் வகையாக சிற்றிய ஜுவாலாமுகி ஆலயம் உடைக்கப்பட்டது. அதற்கு முன் அந்த கோயிலில் பணிபுரிந்த இந்துக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். கூடவே கோயிலை சேர்ந்த பெரிய நூலகம் ஒன்றில் இருந்த மதம், தத்துவம், வானியல், மருத்துவம் இப்படி அநேகமாக எல்லா சப்ஜெக்டுகளை பற்றிய சுமார் 1300 புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளும் பத்திரமாக அகற்றப்பட்டது. பிற்பாடு அதிலிருந்து 300 சமஸ்கிருத புத்தகங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்க ஆசுதீன் கலித்கானி என்னும் அறிஞரை நியமித்தார் சுல்தான். தவிர மீரட் நகரிலும் வடக்கே அம்பாலாவிலும் இருந்த 2 அசோக ஸ்தூபிகளை மிகுந்த செலவில் சிரமப்பட்டு டெல்லிக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்தார் ஃபிரோஸ் துக்ளக். அதில் ஒரு ஸ்தூபியில் எழுதியிருந்த வார்த்தைகள் அவருக்கு புரியல. அதை தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் பல அறிஞர்களை வரவழைத்தார் துக்ளக். ஆனால் யாராலையுமே அதை படிக்க முடியலன்றதுக்கு ஃபிரோஸ்க்கு ரொம்ப வருத்தம். சில பிராமண அறிஞர்கள் மட்டும் இந்த ஸ்தூபியை நல்லபடியாக பேணி காத்தால் மிகுந்த அதிர்ஷ்டம் என்று மட்டும் ஒரு குறிப்பிலிருந்து புரிப்படுகிறது என்று ஒரு போடு போட, அதிலிருந்து ஒரு ஸ்தூபி டெல்லிக்கு அருகே ஃபிரோஸ் துக்ளக் கட்டிய ஃபிரோஷாபாத் என்று அழைக்கப்பட்ட புதிய தலைநகரின் கோட்டை உச்சியில் பொருத்தப்பட்டது.
மற்றொன்று டெல்லிக்கு அருகே ஒரு பூங்காவில் பொருத்தப்பட்டதாக கேள்வி. பிற்பாடு முகலாய மன்னர் ஷாஜகான் ஆட்சியில் ஷாஜஹானாபாத்தா, இதாவது இன்றைய பழைய டெல்லி கட்டப்பட்ட பொழுது ஃபிரோஷாபாத் நகர் கோட்டையிலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் கற்கள் பெருமளவில் பெயர்த்து எடுக்கப்பட்டு புதிய தலைநகரிலும் அங்கு எழுப்பிய செங்கோட்டையிலும் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இன்று மிகவும் சிதிலமடைந்து குற்றுயிராக கிடக்கும் ஃபிரோஷாபாத் நகரைத்தான் டெல்லிக்கு அருகே நாம் காண முடியும். பொதுவாக இந்த சுல்தான் ஆட்சியில் மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தனர். திரும்ப திரும்ப டெல்லி மண் ரத்தமயமானதை கண்டதாலோ என்னவோ குடிமக்கள் ஃபிரோஸ் துக்ளக்கின் நிதானமான ஆட்சிக்கு முழு அங்கீகாரம் தந்தனர். சுல்தானும் விவசாயிகளுக்கு இங்கிருந்து வந்த வரிச்சுமையை பெருமளவு குறைச்சாரு. நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கினாரு. விவசாயிகள் அவருக்கு நல்ல உழைப்பை கொடுத்தாங்க. டெல்லியின் சுற்றுப்புற சூழலும் அக்கறை காட்டினார் மன்னர். தலைநகரை சுற்றிலும் உருவாக்கிய பூங்காக்களின் எண்ணிக்கை 1200க்கு மேலே. முதல்ல இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்தவர் ஃபிரோஸ் துக்ளக் தான். ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி திட்டம், விதவைகளுக்கு மாதந்தோறும் இலவச தொகை தருவது, ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு காப்பகம் மற்றும் சத்துணவு போன்ற பல நல்ல திட்டங்கள் ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அமலுக்கு வந்தது. சுருக்கமாக சொல்லணும்னா, சுல்தான் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் 50, மசூதி 40, கல்லூரிகள் 30, ஏரிகள் 30, இலவச மருத்துவமனைகள் 100, பொதுக்குளியல் கூடங்கள் 100, பாலங்கள் 150. சரி, ரொம்ப நீட்டிட்டு போகாமல் இதோடு நிறுத்திக்கலாம். டெல்லியில் அரியணையில் அமர்ந்து உருப்படியாக ஆண்ட கடைசி சுல்தான் ஃபிரோஸ் துக்ளக் தான். கடைசி வரை அமைதியாக ஆட்சி புரிய விரும்பிய மன்னரை அவர் வாரிசுகள் நிம்மதியாக வாழ விடலை. பதவி சண்டையில் இறங்கினாங்க. படை பிரித்து கொண்டு டெல்லி வீதிகளில் மோதிக்கிட்டாங்க. 90 வயதை நெருங்கி கொண்டிருந்த ஃபிரோஸ் துக்ளக் செய்வதறியாமல் மிகுந்த வெறுப்புடனும் கவலையுடனும் இதையெல்லாம் பார்த்தவாறு உயிரை விட்ட தேதி செப்டம்பர் 20 கிபி 1388. ஃபிரோஸ் துக்ளக் மறைவை தொடர்ந்து குதுப்னார் உயரத்துக்கு கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற டெல்லி சுல்தான்களின் ஆட்சி மெழுகுவர்த்தி குள்ளத்துக்கு குறுகி பிற்பாடு வந்த சில்லறை மன்னர்களால் மேலும் உருக்குலைந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி பெரும் சாம்ராஜ்யங்கள் சிதைந்து போவதும், உதிரிகள் ஆட்சிக்கு வந்து அலங்கோலப்படுத்துவதும், பிறகு வேறு புத்தம் புதிய சாம்ராஜ்யங்கள் உருவெடுப்பதும் இதற்கான உதாரணங்கள் வரலாற்று பக்கங்களில் நிறையவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். நாளை தொடரும்.